ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கை ராஜி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் கீ. வீட்டிலையே செய்யக்கூடிய சுத்தமான பசு நெய் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே பசும்பால் தான் வாங்கிறது. அப்படி வாங்குகிற பசும்பாலை நம்ம காய்ச்சி ஆற வைக்கும்போது ஏடு படியுங்க. அந்த ஏடை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுவோம். அதை எடுத்து அது எப்போ ஃபுல்லாகுதோ அந்த டைம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடித்து முருங்கைக்கீரை போட்டு திரைய வச்சு நெய்யாக ஆக்கி அதை சமையலுக்கோ இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறதுங்க. இப்போ அந்த மெத்தடை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நான் ஒரு 30 நாளாக சேர்த்து வச்ச ஏடை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது. இது சுத்தமான பசுமாட்டு பால்லேருந்து எடுத்த பசு ஏடுங்க. இது ஒரு பவுலில் நான் ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரேயில் ஐஸ் ட்ரேயில் நம்ம தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரும் முருங்கைக்கீரையும் எடுத்துருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த பசு ஏடை அது அரைப்படுறதுக்காக நல்லா நம்மளுக்கு ரவுண்டாக பந்து மாதிரி உருட்டிட்டு வரும். அதுக்காக நம்ம ஐஸ் கட்டி சேர்க்குறோங்க. அதில் இதை நல்லா மிக்ஸியை நம்ம ஓட விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பந்து மாதிரி உருட்டிட்டு வந்திருக்குது. அதை நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதை நான் 2 ஈடாக போட்டதுனால இன்னொரு பவுல்லையும் நான் இதை எடுத்து போடுறேன். இப்போ அந்த ஐஸ் வாட்டரில் இந்த வெண்ணெயை போட்டு நம்ம பிசைஞ்சு கழுவி எடுக்கணும். ஒரு 3 வாஷ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா போதும். பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் வெண்ணெய் காய்ச்ச போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை எடுத்து அந்த ஸ்டவ்வில் வச்சுடுங்க. இந்த வெண்ணெயை உடச்சி விடும்போது ஜாலியாக இருக்குங்க. அது ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்களேன், அங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அதோட கலரும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்குங்க. நான் பேக்கெட் பாலில் செய்து பார்த்தது கிடையாது. நான் செய்தது ஃபுல்லுமே பசும்பாலில் தான் நான் செய்து பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும். பேக்கெட் பாலில் செய்து நல்லா வந்திருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த நெய் திரண்டு மேலே வருது. அந்த கசடுகள் கீழே தங்கிடும். சின்ன சின்ன பபிள்ஸாக வருது பார்த்திங்களா. இது மிடில் ஸ்டேஜுங்க. இது சுற்றி அந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த குட்டி 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 பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா பெரிய பெரிய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெய் ரெடியாக போகுது. அப்போ அடுப்பை விட்டு நம்ம தூரம் போகக்கூடாது. எப்போவுமே நம்ம நெய் செய்தோன்னா பக்கத்துலேயே தான் இருந்து செய்து முடிச்சுட்டு வரணும். இங்கே பாருங்கள் அதை சுற்றி எப்படி வந்திருக்கு பாருங்களேன் பபிள்ஸ். இது அப்படியே மேலே வருங்க. அதனால் கரண்டியை உள்ளவே போட்டு வைங்க. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்க கசடு மேலே வருது பாருங்கள் ப்ரௌன் கலரில். இதுதான் பர்ஃபெக்டான டைம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன தான் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நெய் தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா நுரை ஃபுல்லாக பொங்கி வந்ததுனால உங்களுக்கு நெய் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நுரை மட்டும்தான் தெரியும். இது சூடாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிடி முருங்கைக்கீரையை நம்ம போட்டுடுறோம். அதில் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வருங்க. இந்த பொரிஞ்சு வந்த முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பியாக அந்த பால் கசடு கூட சேர்ந்து கிறிஸ்பியாக ஆகிட்டு இருக்கும். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அன்னைக்கு சாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் போட்டு சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லைன்னா எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கொஞ்சம் ஹீட் பண்ணி சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முருங்கைக்கீரை போட்டு தான் இதை நெய்யாக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம மிளகு போட்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு செய்யலாம்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நெய் கிடச்சிருக்கு. நல்லா ஆற வச்ச உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி நெய் கிடைக்குங்க. இதை வந்து ஒரு ட்ரையான ஸ்ட்ரெயினரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அதிலேருந்து எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் ஊற்றி ஏர் டைட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த பாத்திரத்தில் அந்த அடியில் இருக்கிற திப்பியெல்லாம் தங்கிருச்சு. இதில் வந்து நம்ம கிளியரான அந்த நெய்யை மட்டும் ஊற்றி வச்சுருக்கோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுநாள் வந்து இது எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் டிவிலலாம் சொல்கிற மாதிரி மணலான நெய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? சூப்பரான நெய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளே நம்ம கையால் செய்த நெய்ன்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை வந்து குழந்தைங்களுக்கு, நமக்குன்னு எல்லாருமே சேர்த்துக்கலாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய விஷயந்தான் இந்த நெய். முன்னாடிலாம் இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நம்மளோட வயிற்றுக்கும் நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லதுன்னு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். என் பசங்க தோசைக்கு போட்டு தர சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன். அது பாருங்கள் எவ்வளோ நெய் போட்டு சாப்பிட்ருக்காங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.